என் பேர் சம்மவேலுங்க. நான் கார்பெண்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன். டிசைன் ஒர்க்லேருந்து எல்லாமே செய்வேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த வேலை தான் 12 வயசுலேருந்து. படிப்பறிவு கிடையாது. கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இதான் இந்த தொழிலை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ சைக்கிள்லேருந்து மாற்றுறீங்க, அதுக்கான காரணம் என்ன? நான் சின்ன வயசில் மோட்டாரை ரொம்ப ஆசை. அதான் மெக்கானிக்கராக போனேன். ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்போல்லாம் காசு கொடுக்க மாட்டாங்க, 50 காசு கொடுப்பாங்க. அது எனக்கு கட்டுப்படி ஆகலை. அப்புறம் 12 ரூபா நான் சம்பாதிச்சேன் அப்போ, ஆசாரி வேலைக்கு போய். அதனால நான் ஆசாரி வேலையை கற்றுக்கிட்டேன். அதில் ஃபேமஸ் தான். ஆசாரியில் தேரை செய்வேன், சிலையிலேருந்து செய்வேன். அப்புறம் என்னடா பண்ணிட்டு மோட்டார் ஆசையில் டிரைவிங் போய் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானாக வாங்க முடியாத சூழ்நிலைங்க. சரி ஸ்டேரிங்கை வைப்போம், சைக்கிளை வச்சு பார்ப்போம் அப்படின்னு வச்சேன் சாதாரணமாக. இப்போ ஒவ்வொன்றா வண்டி மாதிரியே செட் பண்ணி முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ அது கண்டமாகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு 10 வருஷம் ஆச்சு இந்த வண்டி தயார் பண்ணி. ஸ்கூட்டி மாதிரி இருக்கும் அது. இப்போ ஒரு மெத்தேடில் பண்ணிட்டு இருந்தேன். செலவு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு நானே தான் எல்லாமே. 1 ரூபா செலவு கிடையாது. சைக்கிள் மட்டும் இருந்துச்சு, பழைய வண்டி. அதை ஆர்டிஷன் பண்ணி சரிங்க வச்சேன். அப்போ என்ன செட் பண்ணேன். இன்னும் இதில் நிறையா செட்டிங்ஸ்லாம் இருக்குது. வேறு என்ன பண்ண போகிறீங்க? அதில் கண்ணாடி வரும், டேங்க் வரும், மோட்டார் வைக்க போகிறேன், சைடு எல்லாம் அடப்பு வரும். வண்டி மாதிரியே இருக்கும். பார்த்தாங்கன்னா வண்டின்னு தான் சொல்லணும். சைக்கிள் தான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இருக்கு. ஒரு வந்தால் தான் வந்தால் நம்மளை பார்க்கணும்ல, அதுக்குன்னு தான் வச்சேன். இப்போ போலீஸ் யாரும் எதுவும் சொல்லலையா? போலீஸே எடுத்துருக்காங்களே. இந்த இது கொரோனாவில் கூட எடுத்தாங்க. நல்லா இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க, பாராட்டினாங்க. இப்போ கூட லேடிஸ் இங்கே எடுத்தாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. இப்போ நிறைய மெக்கானிக் இருக்காங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இருக்க மெக்கானிக் நல்லா தான் பார்க்குறாங்க. ஆனால் என்ன செஞ்சதே தான் செய்வாங்க. புதுசாக எதுவும் வித்தியாசமாக செய்ய மாட்டாங்க. தொழில் கற்றதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானாக இருந்தேன்னா வித்தியாசமாக பண்ணுவேன் எல்லாம். நான் அந்த தொழில் இப்போ இல்லை. மோட்டாரே ஓட்டுறதே நான் சென்னைக்கெல்லாம் சூப்பராக ஓட்டிகிட்டு போவேன். இப்போல்லாம் ஓட்டுறவங்களாம் சரியில்லை. எங்கே வேகமாக போகணுன்னெலாம் தெரியல. அடிக்கிறாங்க ஒரே அடியாக. எந்தெந்த இடத்துல முள்ள போகணும், எங்கே பிடிச்சி போனால் பிக்கப் பண்ணி மனுஷரையும் காப்பாற்றுங்கிறதுலாம் தெரியல. ஓட்டுறாங்க. இப்போ வேறு எதுவும் நீங்கள் இது இல்லாமல் வேறு எதுவும் ஐடியா வச்சுருக்கீங்களா? இது வண்டிக்கா? வண்டிக்கோ இல்லை வேறு ஏதோ வருங்காலத்தில் கார் அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான? ஏன் நான் காரே செஞ்சு மரத்துலேயே பொருட்காட்சியிலலாம் விட்ருக்கேன். எல்லாமே செஞ்சுருக்கேன். பின்ன பொருட்காட்சியில் தான் ட்ரெயின் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்லை ஓட்டுற மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதுவும் புது காரு ஓட்டுற மாதிரி நான் பண்ணலை. ஆனால் பண்ணலாம். பண்ண விரும்பலை. நான் டயர்டாகிட்டேன், வயசாகிடுச்சு.